காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய சிந்தனையின் தலைப்பு, குடும்பம் தேவனின் அன்பு பரிசு. வேதாகமத்தின் ஆதார வசனம் யோசுவா 24:15. நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். தியான பகுதியாக யோசுவா 24 வசனங்கள் 14 முதல் 22 வரையிலும் படிக்க கேளுங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி, நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து, நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யாதிருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். குடும்பம் தேவனின் அன்பு பரிசு. அருமையானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்ற குடும்பங்கள் மகிழ்ச்சியும் நிறைவும் சமாதானமும் உடையவர்களாக சாட்சி பகர முடியும். குடும்ப வாழ்வின் பொக்கிஷம் கிறிஸ்து. படைப்பில் முதல் குடும்பமாகிய ஆதாம், ஏவாள் ஆகிய இருவரையும் இணைத்து அழகு பார்த்தவர் கர்த்தர். மனித முயற்சியினால் வடிவமைக்கப்பட்டதென்று குடும்பம். குடும்பம் என்பது கணவன், மனைவி, தாய், தந்தை, பாட்டி, தாத்தா, சகோதரர், சகோதரிகள் போன்றோரை உள்ளடக்கியது. குடும்பத்துடன் இருக்கும்போது நல்லெண்ணம் இருக்கும்,
பாதுகாப்பு இருக்கும், நல்ல நேரத்தை பெற்றுக்கொண்டதாக இருக்கும். குடும்பம் தேவனுடைய அன்பு பரிசு. ஆகவே குடும்பத்தில் நல்லுறவும் உண்மையும் மாண்பும் காக்கப்பட வேண்டும். இன்றைய வேத வாசிப்பின் அடிப்படையிலே 3 தலைப்புகளின் கீழாக சற்று தியானிப்போம். எப்படி குடும்பம் என்பது தேவனுடைய அன்பு பரிசாகிறது என்று பார்ப்போம். முதலாவதாக, உறவில் குடும்பம். இந்த உலகில் எல்லாரும் செய்ய வேண்டிய கடமை அவரவர் குடும்ப உறவுகளை உயர செய்ய வேண்டும். தேவனுடைய பண்புகள் குடும்ப உறவினர்கள் மத்தியிலும் மற்றவர்களோடும் நல்லுறவை வளர்க்க பயன்படும். இந்த காலத்தில் உறவு முறைகளில் ஏற்படும் பிளவு ஒருவர் மற்றவருக்கு அந்நியராக இருக்கும் நிலையை தோற்றுவித்து உறவுகளில் தவறுகின்றவர்களாக மாற்றுகின்றது. குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்வதால் என்றென்றைக்கும் உறவு நிலைத்திருக்கிறது. சுயநலமற்ற குடும்பங்களாக வாழ்வது உறவை பலப்படுத்தும். குடும்பங்கள் ஒற்றுமையாக வாழ்வது சவால் நிறைந்த ஒன்றுதான். ஆனால் குடும்பம் கண்ணாடியை போன்றது. அந்த கண்ணாடியில் நம்மை நாமே காண முயற்சிக்க வேண்டும். குடும்ப உறவே சமூக உறவுக்கு அடித்தளம். இன்றைய குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து கொள்ள மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரின் அதிகாரத்தையும் முதியோரின் அறிவுரைகளையும் ஏற்க விரும்புவதில்லை. ஆகவே குடும்ப உறவுகள் சுமூகமாக இருப்பது குறைந்து கொண்டுதான் வருகிறது. இப்படித்தான் ஒரு முதியோர் இல்லத்திலே ஒரு தாய் தன் உணவு தட்டில் வாங்கிய உணவை 2 பாகங்களாக பிரித்து அதில் ஒரு பாகத்தை தான் சாப்பிட்ட பின் மறுபாகத்தை அப்படியே வைத்துவிட்டு ஏக்கத்தோடு தினந்தோறும் அமர்ந்திருக்கும் போது அவர் கேட்டால், என் மகன் வருவான், நான் தான் சிறு வயதிலிருந்தே உணவு ஊட்டி விடுவேன், நான் உணவு ஊட்டினால்தான் அவன் சாப்பிடுவான், அவனுக்காக காத்திருக்கிறேன் என ஒவ்வொரு முறையும் பதில் சொன்னார்களாம். அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து என்ன தோன்றுகிறது? இறை குடும்பங்கள் என்றென்றும் உறவில் வாழ்ந்து மகிழ்ந்தது சான்றாகிறது. இரண்டாவதாக, உண்மையில் குடும்பம். தேவனுடைய வார்த்தையினால் கட்டி எழுப்பப்படும் குடும்பம் உண்மையில் நிலைத்திருக்கும். வறுமையில் வாடுகின்ற குடும்பங்களும் உண்டு, சந்தேகத்தில் அலைக்கழிக்கப்படும் குடும்பங்களும் உண்டு. குடும்பத்தில் உண்மையாக காலாகாலங்களில் உழைக்க வேண்டும். இந்த காலம் பெற்றோர் பிள்ளைகள் உறவு கூட போலியாகத்தான் காணப்படுகிறது. கணவன் மனைவி ஒருவருக்கொரு ஒத்துப்போக நேர்ந்தால் மட்டுமே குடும்பத்தில் உண்மை நிலவ முடியும். கணவன் மனைவியிடையே இருக்க வேண்டிய நம்பிக்கை இன்று அவநம்பிக்கையாக மாறி வருகின்றது. அண்ணன் தம்பி இடையே உண்மையற்ற பாசம்தான் நிலவி வருகின்றது. குடும்பங்கள் தியாக உள்ளத்தோடு உழைத்து முன்னேற வேண்டும். தேவன் குடும்பத்தை உண்டாக்கியது தேவனுடைய குடும்பத்தில் நாம் பங்கு பெறவே உண்டாக்கினார். ஒருவருக்கொருவர் குடும்பத்தில் உண்மை இல்லையேல் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அன்பு நிறைந்த கணவன், பாசம் நிறைந்த மனைவி, கீழ்ப்படிதல், அறிவில் ஞானத்தில் நிறைந்து வளரும் பிள்ளைகள் கால சூழலுக்கு ஏற்ற குடும்பத்தில் சான்றாகும் போது குடும்பம் இறை திட்டத்தில் நிச்சயமாக இணையும். மூன்றாவதாக, உன்னத குடும்பம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 31 முதல் 35 வரையிலும் குறிக்கப்பட்டுள்ளது. தேவனையும் மனிதரையும் ஒரே இடத்தில் உறைய வைக்கும் சிறு ஆலயம்தான் குடும்பம். இங்கே அங்கத்தினர் ஒருவருக்கொருவர் வைக்கும் நம்பிக்கை சுமைகள் இல்லா குடும்பமாக வாழ முடியும். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்ச்சி, கனிவு, பொறுமை போன்ற பண்புகளை அணிகலன்களாக கொள்ள வேண்டும். நாம் எதை சொன்னாலும் செய்தாலும் தேவனையே மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய திரு சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்த மரியாள் கணவர் யோசேப்போடு அனுசரித்து வாழ்ந்தார். யோசேப்பு தரிசனங்கள் வழியாக தேவனுடைய திட்டத்தை உணர்ந்து குடும்ப வாழ்வை முன்னெடுத்தார். அன்பு குடும்ப உறுப்பினர்களை ஒன்றிணைக்கும் பண்பு ஆகும். அன்பே குடும்பத்தின் அச்சாணி. அன்புள்ள குடும்பங்களில் வாழ்க்கை இன்பமாய் மாறும். குடும்பங்களில் அன்பை காட்டவும் அன்பை பெற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்கிறோம். உலகத்தில் எப்பேற்பட்ட உயர்வாக இருந்தாலும் இல்லத்தில் வரும்போது நிம்மதி இல்லை என்றால் எந்த பயனும் இருக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது 12வது வயதிலே எருசலேம் தேவாலயம் சென்றார். இயேசுவை காணவில்லை என்று அறிந்தவுடன் யோசேப்பு, மரியாள் ஆகியோரின் உள்ளம் துடித்தது. இருவரும் மாறி மாறி மற்றவரிடம் இயேசு குழந்தை எங்கு இருப்பார் என எண்ணியிருக்கலாம். இருவரும் கலக்கத்தோடு தேடுகின்றனர். இங்கு ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொண்டு இருக்கவில்லை, மாறாக இருவரும் இணைந்து தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கின்றனர். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் யாவரும் ஒரு கிறிஸ்தவ குடும்பம். இங்கே யார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ மீட்பை சொந்தமாக்கி
மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு அன்றாடம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவின் குடும்பமாக காணப்படுகிறார்கள். இன்று கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கும் ஒப்புரவு ஆகாமை, விட்டு கொடுக்காமை, ஒருவருக்கொருவர் இறை நாமத்தை தூஷித்து வாழ்கிறபடியினால் தலையாக இருக்கும் இயேசுவை இன்று மற்றவர்கள் மத்தியில் நம்மால் அறிவிக்க முடியவில்லை. மனிதர்கள் நம் உடன் பிறப்பில் என்ற சிந்தனையில் வாழும்போது இறை திட்டத்தின் அருட்கொடையாக காணப்படும். அன்பானவர்களே, இன்று முதல் ஒரு வித்தியாசமான தீர்மானத்தை எடுப்போமா? நான் என்னுடைய சபையாகிய குடும்பத்தை நான் கட்டி வளர்ப்பேன், நான் அவர்களை நேசிப்பேன், அவர்களுக்குள் அன்பு கூறுவேன், அவர்களை குறித்து தூஷணம் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி உங்களுடைய குடும்பத்தை முதலாவது கட்டி எழுப்பிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக விசுவாச குடும்பமாகிய அந்த சபையை கட்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் மூலமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் மகிமைப்படும். அவரை குறித்து நாம் தைரியமாக அறிவிக்க முடியும். இல்லாவிட்டால் மாற்று இனத்தார்கள் உங்களையும் என்னையும் பார்த்து தூஷிக்க வேண்டிய காலம்தான் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல வாழாவிட்டால், இயேசு கிறிஸ்துடைய பண்புகளை நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை நாம் போதிக்காவிட்டால், நாம் அவரை போல வாழாவிட்டால் நிச்சயமாக ஒரு நல்ல குடும்பமாக, நல்ல இறை குடும்பமாக நாம் வாழ முடியாது. ஆண்டவருடைய ஆசியை சுதந்திரத்தை கொண்ட குடும்பம் தேவனின் உண்மையான பரிசு. அருமையானவர்களே, அந்த குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபம் நடைபெறும். சுயநலம் சற்றும் இருக்காது. உறவுகளில் நிலைத்திருப்பார்கள். எல்லாவற்றிலும் உண்மையாக வாழ்வார்கள். ஆண்டவராகிய இயேசு மீட்பர் ஒரு குடும்பத்தில் பிறந்து உன்னத குடும்பமாகிய நித்திய ராஜ்யத்தை தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அருளி செய்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு அமைத்து தந்த குடும்பம் என்பது நீர் எங்களுக்கு தந்த அன்பு பரிசு. உம்முடைய அருட்கொடை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இறை பண்புகள் எங்கள் ஒவ்வொருவரின் மத்தியிலும் மற்றவர்களோடும் நல்லுறவை வளர்க்க ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவரே பிரிவினைகள், பொறாமைகள், எரிச்சல்கள் எல்லாம் இந்த க்ஷணப்பொழுதிலே இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். குடும்பங்களை ஒருவருக்கொருவர் நேசிக்கிறவர்களாக காணப்பட எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். யோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நல் தீர்மானம் எடுக்கிறோம். உண்மையுள்ள குடும்பமாக நீர் எங்களுக்கு தந்தது ஒரு அன்பு பரிசு என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு, ஆண்டவரே உன்னதமான பரிசு, உண்மையான பரிசு குடும்பம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு சந்தோஷமாக சுக ஜீவிகளாக வாழ கர்த்தர் அருள் செய்யும். எல்லா துதிகார மகிமை உமக்கே, இயேசு ரட்சகர் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்த அவர் வரும் நாளிலே என்னை காணமசித்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.